அடுத்த 7 நாள் லூமிஸ் மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். டே 1. டே 7ல் இம்ப்ரூவ் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். நான் நினச்ச அளவுக்கு இது ஈஸி இல்லை. டே 1ல் ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரொபோர்ஷன்ஸை யூடியூப் டுட்டோரியலில் பார்த்துக்கிட்டேன். அதை யூஸ் பண்ணி பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்தேன். ஒன் ஹவர் கழிச்சு இந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. ரெஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 2ல் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்துச்சு. காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணாமல் சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மெதுவாக பார்த்து பண்ணேன். அம்மா சோறு கொடுத்தாங்க. அதை டுட்டோரியல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். வரைஞ்சி முடிச்சாச்சு. டே 1 விட நல்லா இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. டே 2 முடிச்சாச்சு. இருக்குல்லே நான் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணலான்னு இந்த ஜப்பானீஸ் அக்காவை வரைய ஆரம்பித்தாச்சு. டே 4லேருந்து கொஞ்சம் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். டே 4ல் மொத்த மோட்டிவேஷனும் போயிடுச்சு. ஜப்பானீஸ் அக்காவை நல்லா முடிச்சாச்சு. முடி கொஞ்சம் கேவலமாக இருக்குது, பட் ஓகே. 3 நாளாக வெறும் கேர்ள்ஸாக வரைஞ்சேன்னு இன்றைக்கி சரி ஒரு பையனை வரையவான்னு இந்த ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துட்டேன். தான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி எப்பவும் போல் ப்ரொபோர்ஷன்லாம் போட்டு நல்லா தான் ஸ்கெட்ச் பண்ணேன். கொஞ்சம் ஷேடிங்லாம் கூட பண்ணேன். ஆனால் ரிசல்ட் பாருங்கள், நல்லாவே இல்லை. மோட்டிவேஷன்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. இல்லை நேற்று நந்த சிக்கத்தில் சரி இன்றைக்கும் அதே ரெஃபரன்ஸாக நான் இம்ப்ரூவ் வரைக்கும் வரைய போகிறேன். நேற்று பண்ண மாதிரியே அதே ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் போட்டு அதே ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணேன். பட் இன்றைக்கி நான் ரொம்ப பொறுமையாக வரைஞ்சேன். தான் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்கெட்ச் பண்ணலான்னு இந்த ஒரு ஸ்கெட்ச் பண்ணேன். ரிசல்ட் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. ஒரு நாள் தான் இருக்குது, இம்ப்ரூவ் ஆனானே தெரில. சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு உக்காந்துட்டேன். டே 7 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இதுதான் டே 6ஓட ரிசல்ட். லாஸ்ட் டே இன்னைக்கு தான் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தெரியும். இந்த 7 நாளில் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். அது நீங்கள் இம்ப்ரூவ் ஆகணுன்னா டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு ஸ்கெட்சாவது பண்ணணும், பொறுமையாக பண்ணணும். நன்றி.